எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் அன்புக்குரிய பீமாவுடைய ஆன்மீக இலைப்பாட்சிக்காக அனுசரிக்கின்ற இந்த 40ஆம் நாள் ஜெப ஆராதனையில் பங்கு கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். உங்களுடைய ஜெபத்தின் வழியாக, ஒத்துழைப்பின் வழியாக இந்த ஆராதனை நல்ல விதமாக நடந்து ஆண்டவரின் இரக்கத்தை, மீட்பை, விண்ணக வாழ்வுக்குரிய அருளை இந்த நாளிலே பீமாவின் ஆன்மா அடைந்திட இந்த ஜெப ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். முதலாக இந்த ஜெப ஆராதனை இறை வல்லமை நிறைந்ததாக இருக்க தூய ஆவியாரின் வல்லமையை, வரத்தை, அருளை மன்றாடி தொடங்குவோம்.
பரிசுத்த ஆவியின் அருளால் வரங்களால் நிரப்ப பெற்று வல்லமை பெற்ற நாம் வானக தந்தையின் அருளையும் இரக்கத்தையும் ஆண்டவர் இறைமகன் இயேசுவின் திருப்பாடைகள் திரு சிலுவை மரணம் அவருடைய வல்லமைமிக்க உயிர்ப்பின் வழியாக பெற்று தந்த அந்த ரட்சணியத்தை இந்த நாளிலே லீமாவுடைய ஆன்மா அடையும்படி வானக தந்தையின் இரக்கத்தை மன்றாடுவோம். அப்பா, எங்கள் அன்பு தந்தையே, நித்திய பிதாவே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, இறைமகன் இயேசுவின் திருப்பாடைகள் திரு சிலுவை மரணத்தின் வழியாக அனைத்து மாந்தரும் உயிர் பெற்றிடச் செய்தீரே. விண்ணக வாழ்வுக்குரிய அருளை இன்று கருணை புரிந்தீரே. அந்த விண்ணக வாழ்வின் அருளை இந்த நாளிலே அன்புக்குரிய எங்கள் லீமாவின் ஆன்மா அடைந்திட அதே ஆண்டவர் இறைமகன் இயேசுவின் பெயரால் உமது அருளையும் இரக்கத்தையும் வல்லமையும் மன்றாடி துதிக்கின்றோம். அப்பா, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். எங்கள் அன்பான ஆண்டவரே, எங்கள் இயேசுவே, உயிர்க்கும் உயிரும் நானே, என்னில் வாழ்பவர் ஒரு பொழுதும் சாவதில்லை என்று கூறிய உமது அருள் வார்த்தையில் நாங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் வைத்து இறந்த எங்கள் லீமாவின் ஆன்மா உயிருடன் இருக்கின்றது, உமது விண்ணக பாதத்தை வந்து அடைகின்றது என்ற விசுவாச நம்பிக்கையுடன் உமது மீட்பின் அருளை உம்முடைய வல்லமைமிக்க உயிர்ப்பின் வழியாக நீர் எங்களுக்கு அடைந்து கிடந்த மோட்ச வாசலை திறந்து வைத்தீரே. அந்த மோட்ச வாசல் என்ற நாளிலே எங்கள் அன்புக்குரிய லீமாவின் ஆன்மா வந்தடைய உமது இரக்கத்தையும் வல்லமையும் அருளையும் மன்றாடி இந்த ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கின்ற ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் நாங்கள் உண்மை கொண்டிருக்கின்ற நம்பிக்கை விசுவாசத்தின் அடிப்படையில் எங்களுடைய இந்த தாழ்மையான வேண்டுதலை ஜெபத்தை ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும் வழி உமது இரக்கத்தை மன்றாடுகின்றோம். இந்த அருள் வரத்தை எங்களுக்காக என்றும் பரிந்து பேசி எங்களுக்கு துணையாக ஆதரவாக லஞ்சமாக இருக்கின்ற எங்கள் அன்பு தாய் தேவ அன்னையின் பெயரால் அர்ப்பணித்து உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே, அந்த தாயின் வழியாக அர்ப்பணிக்கின்ற எங்களுடைய ஜெபமும் எங்களுடைய மன்றாட்டும் விண்ணப்பமும் ஒரு பொழுதும் உமது சமூகத்திலே மறுக்கப்படுவதில்லை என்ற எங்கள் உண்மையான ஆழமான விசுவாசத்துடன் இந்த ஜெப ஆராதனை தேவதாயின் வழியாக உமது திருப்பாதத்தில் அர்ப்பணித்து உமது இரக்கத்தையும் மீட்பின் அருளையும் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஆமென்.
எல்லாம் வல்ல தந்தையாகி கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவினால் கருவுற்று கன்னிகளிடமிருந்து பிறந்தார். பொன்சிபிலாத்தின் அதிகாரத்தில் ஆடப்பட்டு சிறையில் அறியப்பட்டு இறந்தடக்கம் செய்யப்பட்டார். பாராதத்தில் இன்று 3ஆம் நாள் இறந்தவரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்தில் எழுதுகளை எல்லாம் வல்ல தந்தையாகி கடவுளை வலப்பக்கத்தில் வீட்டிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவை ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடல் உயிர்ப்பை நம்புகிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறும். உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். பிதாவுக்கு நன்றியாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றாய் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீரும் அருளும் பெற்றவர். புனித மரியாயே, இறைவனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் மன்றாட வேண்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றாய். உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசீரும் அருளும் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை கண்டனம் எல்லோரும் விண்ணக பாதையில் நடத்துகிறோம். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவியும். நான் உயிர் தெரிந்ததை தானித்து இந்நிறக்கத்தின் ஆண்டுகளை மறைத்தெல்லை மகரோசி அவர்களுக்காக மாதாவின் பரிந்துரை வழியாக இந்த 10 மணி நேரத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசை பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசை பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசை பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசை பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசை பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசை பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசை பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசை பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆத்மத்தை விண்ணக பாதையில் அழைத்துச் செல்லும். அழைத்தால்
இரண்டாவது மகிமை நிறைய விஷயம், இறைமகன் இயேசு மரித்த உயிர்த்தெழுந்த 40ஆம் நாள் விண்ணகத்திற்கு எழுந்திருந்து சென்றதை தியானிப்போம். இந்த நாளிலே அன்புக்குரிய லீமாவின் 40வது மறைந்த நாளாகி என்று ஆண்டவரின் இரக்கத்தினால் தேவத்தாயின் அருள்துணையினால் 40ஆம் நாளாகி இன்று விண்ணக பீடத்தை வந்து அடைகிற இறைமகன் இயேசுவின் மீட்பின் அருளை மன்றாடி இந்த 10 மணி ஜெபத்தை ஒப்புக்கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மணியை வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களோடு ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மணியை வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களோடு ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சியை உண்டாவதாக, என்றும் இருப்பதாக. ஸ்ரீகள் பாவங்களை பொறுத்தருளும், கடலில் மீட்டருளும், எல்லாரும் என்னோட பாதை நடத்தியவர்களும், உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி செய்கிறார்கள். குறிப்பாக எங்கள் அன்புக்குரிய லீமாவின் ஆத்மத்திற்கு இலைப்பாற்றியை தந்தது.
மகிமை தேவ ரகசியம். தூய ஆவியானவர் எழுந்தவர்கள் குறித்து தியானிப்போம். தூய ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்புக்குரிய கலீமாவின் ஆத்மத்தை உமது வல்லமையினால் சுட்டரித்து அவருடைய ஆன்மாவை பரிசுத்தமாக்கிய ஒரு கிருபைக்காக இந்த நாளிலே விண்ணகத்தை வந்தடையக்கூடிய அருளை தந்த கிருபைக்காக நன்றி செலுத்தி தேவதாயின் வழியாக உம்மை புகழ்ந்து இந்த 10 மணி ஜபத்தை ஒப்புக்கொடுக்கின்றோம்.
Assumption of Holy Mother into heaven. Holy Mother, you are created by God's extraordinary graces and you were preserved from any sin. So death could not have any authority over you, and you were taken body and soul into heaven, where you are there in the presence of Jesus and before the throne of God, pleading for us, recommending our prayers before the throne of God. Holy Mother, we implore your divine intercession and prayers so that today the soul of our beloved Lima may reach the heavenly kingdom. And for this grace, we offer you our thanksgiving in this decade of Rosary. Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come, your will be done on earth as it is in heaven. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Father, and Son, and the Holy Spirit, as it was in the beginning, is now, and shall be, world without end. O my Jesus, forgive us our sins, save us from the fire of hell, lead all souls to heaven, especially those who need thy mercy.
ஐந்தாவது மகிமை தேவரகசியம். தேவதாய் விண்ணக மன்னக ராணியாக சூட்டப்பட்டதை குறித்து தியானிப்போம். அம்மா அன்பு தாயே, விண்ணவரும் மன்னவரும் உமது புகழை பாடி விண்ணக தாய் மன்னக தாய் என்று உம்மை போற்றி புகழ்கின்ற நாங்கள் அந்த விண்ணக பாக்கியத்தில் லீமாவின் ஆன்மாவும் அடைந்திட உமது அருள்துறை மன்றாடி இந்த 10 மணி ஜெபத்தை ஒப்படுகின்றோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இதிலிருந்து போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரகத்திலிருந்து காப்பாற்றலும், சகல ஆத்மாக்களும் பரலோக பாதையில் நடத்திலும் உமது இரக்கம் யாருக்கு தேவையோ விசேஷ உதவி புரியும். அதிதூதரான புனித மரியே, தேவதூதரான புனித கத்ரியே, அப்போஸ்தலரான புனிதரான சின்னத்திலே அற்புதரே, நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்டு தயவு ஒன்று மாலையை தேவாதாரக்கு தோசிரமாக ஒன்றாக கொடுத்து தேவாதாரம் திருப்பாத தனிக்கு வைத்து இந்த ஜெபத்தெல்லாம் எனக்கு எடுத்து சேர்த்து கொண்டு லீமாரோசி அவர்களுக்காக நாங்கள் உடல் குடும்பமாக ஒப்பு கொடுத்த ஜெபத்திற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். மன்றாட்டினாலே ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்கள் உத்தம கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மைக்கேலே, தூதரம் அமிர்தமான இயேசுவே, மரித்து சுவாசிக்க வேண்டிக் கொள்ளும். புனித ஸ்நாபகர்களே, மரித்து சுவாசிக்க வேண்டிக் கொள்ளும்.
புனித சூசியரே, மறை சாட்சிகளும் இறைவாக்கினர்களாக புனிதர்களே, புனித நாயகரே, புனித சின்னந்தரே, புனித அருளகரே, அப்போஸ்தலரும் நட்சத்திரமான எல்லா புனிதர்களே, புனித முதியவரே, புனித அன்சியாரே, தேவ சாட்சிகளுக்கான எல்லா புனிதர்களே, புனித கிரகோரியரே, புனித அகஸ்தியனே, புனித மோசே, ஆயிரங்களுக்கும் தேவ சாட்சிகளுக்கும் எல்லா புனிதர்களே, குருக்களும் ஆசிரியருமான சகல புனிதர்களே, புனித மரியை மதலேனாவே, புனித கத்தரினாவே, கன்னியர்கள் புனிதர்களுமான எல்லா புனிதர்களே, ஆண்டவருடைய திருவடிகளான மலர்களான புனிதர்களே, தயாபதியாயிருந்து எல்லா துன்பத்திலிருந்து உமது கோபத்தில் நின்று உமது நீதியில் நின்று பசாச வல்லமையிலே நின்று ஒளிய வியாபத்திலே நின்று ஒளியத்தினிலே நின்று மரணத்தினிலே நின்று அக்கினி சோழிலே நின்று உயரமான அகலிலே நின்று புத்திரசலத்தின் சிறசாலையில் நின்று கடவுளுடைய மனிதான அவரதத்தை பார்த்து கடவுளுடைய மாசில்லா உறுப்பின் பிறப்பையும் பார்த்து தேவனுடைய மதுரமான நாமத்தை பார்த்து தேவனுடைய பலவந்தத்தை பார்த்து தேவனுடைய ஞானத்தின் உபாசத்தையும் பார்த்து தேவனுடைய மிகுந்த தாட்சியை பார்த்து தேவனுடைய சுறுசுறுப்பான கீழ்ப்படிதலை பார்த்து தேவனுடைய மிகுந்த அளவில்லா அன்பை பார்த்து தேவனுடைய கொடிய வேதனைகள் நிறைந்த பண்டங்களையும் பார்த்து தேவனுடைய ரத்த நேர்மையை பார்த்து தேவனுடைய கட்டுகளை கட்டுண்டு பார்த்து தேவனுடைய கட்ட அடிகளை பார்த்து தேவனுடைய திருப்பணியை பார்த்து தேவனுடைய திரு சிலுவையை பார்த்து தேவனுடைய திருக்காயங்களை பார்த்து எங்கள் மரணத்தை விடுவித்த தேவனுடைய மரணத்தை பார்த்து தேவனுடைய விலமதியாத திரு ரத்தத்தை பார்த்து தேவனுடைய மகிமையான உத்தரத்தை பார்த்து தேவனுடைய அதிசயமான ஆரம்பத்தை பார்த்து ஆவியில் அளிக்கும் பரிசுத்த ஆவியின் வருகையை பார்த்து நடத்திருக்கின்ற நாளிலே ஆவியாயிருந்த முதலே நம்மளுக்கும் பாவம் மன்னிப்பு தகவல் நல்ல கல்யாண மன்றாட்டை கேட்டதுமாறு அவர்களுக்காக இறைவாமை மன்றாடுகின்றோம். மரணத்தின் திருக்கோளை நரகத்தின் திருக்கோளை கையில் ஒன்று இறைவார் கிளிமரோஸ் அவர் இறைவாமை மன்றாடுகின்றோம். முடிவில்லா வாழ்வுக்குரியவர்களை இலவசமாக மீட்கின்ற கிளிமரோசியை இலவசமாக மீட்டருட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். எங்கள் சகோதர சகோதரிகள் உபகாரிகள் ஆத்மாக்களை கிளிமரோசியில் புத்திர நிலையில் என்று மீட்டருட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். மண்ணுலகில் யார் நிலையாக சகல ஆத்மாக்களை கிளிமரோசி அவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவின் இறைவார்கின்ற எல்லோருக்கும் மகிழ்ச்சியும் ஒளியும் சமாதானத்தையும் கிளிமரோசி அவர்களுக்கும் சமாதானத்தை இடத்தையும் அருள இறைவாமை மன்றாடுகின்றோம். பாவதோஷத்தில் கிளிமரோசிக்கு உண்டாயிருக்கிற வேதனை அகற்ற வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். கிளிமரோசி துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றியவர்கள இறைவாமை மன்றாடுகின்றோம். கிளிமரோசி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். கிளிமரோசி உம்மை புகழ்ந்து மோடு வாழ செய்தவர்களை இறைவாமை மன்றாடுகின்றோம். கிளிமரோசி புனிதர் கூட்டத்தில் அவரோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். அருள் தருபவரே இறைவாமை மன்றாடுகின்றோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகி இயேசுவே கிளிமரோசிக்கு இறைவாழ்க்கை தந்தரலும் இறைவா
உலகின் பாவங்களை போக்கிய இறைவனின் செம்மறியாக இயேசுவே லீமா ரோசிக்கு இறைவாக்கில் தந்தரலும் இறைவா உலகின் பாவங்களை போக்கிய இறைவனின் செம்மறியாக இயேசுவே லீமா ரோசிக்கு நித்திய இறைவாக்கில் தந்தரலும் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே ஒரு பெயர் தூயதென போற்ற பிறகு உமதாட்சி வருகிற ஒரு திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆமென். நரக வாசலில் நின்று அவருடைய ஆத்மாக்களை மீட்டு ரட்சித்தரணும். அவர்கள் சமாதானத்தில் இளைப்பார்வாராக. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டதும் எங்கள் வேண்டுதல் இதை பாதத்தில் வந்தடைவதாக. ஆமென். ஜெபிப்போமாக. அனைத்து விசுவாசிகளில் படைத்தவரும் மீட்பருமாகி இறைவா இருந்தல் ரோசியாது அவர்களுக்காக முதலியார்களுக்காகவும் செய்யப்படுகின்ற பக்தியுள்ள மன்றாட்டுகளை அங்கரித்து அவர் மிகுந்த அவரோடு கேட்கின்ற பாவ மன்னிப்பை தந்தரட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழும் இறைவா உமது மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நித்திய பிதாவே, பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள், உபகாரிகள் லீமாரோசி அவர்களை முதலாவது தக்க விதமாய் அன்பு செய்து அவர்களுக்கு வேண்டிய நன்மையை செய்ய கற்பித்தல் நீரே. ஆகையால் எங்கள் பெற்றோர் அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களை லீமாரோசிக்கு பற்பல உதவிகள் செய்தவர்களே, எங்கள் உறவினர்கள், நண்பர்கள் முதலானவர்களை லீமாரோசி வேதனை நீக்கி நித்திய காலம் மகிழ்ச்சியாக சந்திக்க இறைவா அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். லீமாரோசி அவர் இறந்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்வோம். நித்தியத்தை மாற்றி அவருக்கு தந்தரணும். ஆண்டவரே முடிவெல்லா ஒளியாக அவர் மேல் ஒளியாக. ஆமென். கிருபை அவருக்கு மாதாவாயிருக்கிற எங்கள் ராஜினி வாழ்க. எங்கள் ஜீவனே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மகளே வாழ்க. பரதேசியாளர்களே, எங்கள் மக்கள் உண்மை பார்த்து நாங்கள் கூறுகிறோம். இந்த தண்ணியில் தலைவர்கள் உண்மை நோக்கி பேசி சொல்கிறோம். அதனால் எங்களுக்காக இங்கே நன்றாடுகின்ற தாயே உடைய தயானந்த திருக்கண்களை எங்கள் பேரில் திருப்பியவரும் இன்றைய நாங்கள் பலத்தகப்பாடு முனிய திருவயிற்றின் கனியாக இயேசு கிறிஸ்துநாதர் திருதர்ஷனமான தேவதர்சனின் தந்தரிடம் திருவாகரியே கையாகரியே பேருந்து கனிகனியாகிய இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படி எண்ணி புனிதாகவும் மரவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள்.
இதோ உமது பிரசன்னத்தில் வந்து நிற்கின்ற உமது அடியாளாகிய எங்கள் அன்புக்குரிய லீமாவை உமது திரு சமூகத்திலே ஏற்றுக்கொண்டு அவருக்கு நித்திய வாழ்வில் முடிவெல்லா வாழ்வின் ஒளியை விண்ணக வாழ்வில் என்றென்றும் புனிதர்களோடு உமது தேர்ந்து கொண்டவர்களோடு ஆராதித்து துதிக்கும் பாக்கியத்தை தந்தருளும்படி நாங்கள் ஒப்புக்கொடுத்த இந்த ஜெப ஆராதனையை நீர் கனிவுடன் ஏற்றருள மன்றாடி எங்கள் அனைவருடைய ஜெபத்தையும் எங்களுடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டையும் உமது பாதத்தில் தேவத்தாயின் வழியாக அர்ப்பணித்து மன்றாடுகின்றோம். அந்த தாயின் வழியாகவே எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தை காண்பித்து எங்களுடைய இந்த ஜெபமும் வேண்டுதல்களும் லீமாவின் ஆத்தமத்திற்கு உரிய நித்திய இடைப்பாற்றி முடிவுள்ள வாழ்வின் அருளை ஒளியை தந்தரிட மன்றாடி சகலத்தையும் உமது கிருபைக்கும் வானக தந்தையின் சித்தத்திற்கு அர்ப்பணித்து உம்மை போற்றி துதிக்கின்றோம் எங்கள் நல்ல ஆண்டவரே. ஆமென். அன்புக்குரியவர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த ஜெப ஆராதனையில் பங்கு கொண்டதற்காக நன்றி உள்ளத்துடன் வின்சன் குடும்பத்தின் சார்பாக அவர்களுடைய பிள்ளைகளின் சார்பாக உங்களுக்கு மனமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது செய்ய இருக்கின்ற இந்த விருந்தோம்பலில் நீங்கள் பங்கு கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் மிகவும் தாழ்மையான நன்றி, வணக்கமும். இந்த ஜெப ஆராதனைக்கு மிகவும் உதவியாக இருந்த அன்புக்குரிய பெனட் டொமினிக் அவர்களுக்கும் மற்றும் அனிதா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை வின்சன் மற்றவர்கள் பிள்ளைகளின் சார்பாக நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். We thank you, Mr. Dominic, Ms. Anita, for making this prayer a meaningful and lively one. We immensely thank you and appreciate your participation. Thank you once again.